ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப பயங்கரமான வித்தியாசமான டல் அப்படின்ற ஒரு சீரிஸ் உரிய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இப்ப இந்த சீரிஸ் OTT-லயே தமிழ் டப்பிங்கோட இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோவே. ஆரம்பத்திலேயே நம்ம படத்துடைய ஹீரோயினான ரீதா அப்படின்ற ஒரு போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. இவங்க இப்போ ஒரு ஏசிபியா இருப்பாங்க. அப்படி அவங்களோட ஒரு கான்ஸ்டபிள் மேம் உட்காந்துக்கிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக மப்டிலையும் வந்திருக்காங்க. இப்ப அங்க இவங்கள போலவே நிறைய மப்டியில வந்த போலீஸ்காரங்களையும் காமிக்க அங்க ஒரு 12-13 வயசுல இருக்கிற நிறைய பசங்களை ஒரு கடத்தல் கும்பல் கடத்துறாங்க போல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ரீதா இந்த மப்டியில இருக்கிற போலீஸ்காரங்களாம் அந்த ஏரியாவுக்கு வராங்க. அப்படி அங்க இருக்கிற நபர்களோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் காணாம போயிருக்க. அப்பதான் பக்கத்துல ஒரு விடுதி இருக்குங்க. அது இந்த தொழில் பண்ற மாதிரி ஒரு விடுதி. அந்த இடத்துல இருக்கிறதா கெஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர. அப்பதான் இந்த பசங்களை கடத்துற அந்த ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த விடுதியில இருக்கிற தொழில் பார்க்கிற ஒரு லேடியோடைய பொண்ணையும் கடத்தத்துக்கு பிளான் பண்ணிருக்கான் போல. இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுனால அந்த லேடியையும் மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து கீழே தள்ளிடுறாங்க. இதுல ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த ரவுடியோட கால்லயே சுட்டு இப்ப அந்த பொண்ணையும் மீட்க. ஆனா அந்த பொண்ணுடைய அம்மாவை காப்பாத்த முடியலன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க மீட்கப்பட்ட பசங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டலுக்கும் அனுப்புறாங்க. கட் பண்ணா இப்போ கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கார்த்திக்கோட தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டோ இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோயின் ரொம்ப உருன்னு இருக்கிறதையும் அவங்க சரியா பேசாததையும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாததையும் கார்த்திக் கவனிக்கிறாரு. இதனாலேயே உங்களுக்குள்ள நிறைய சண்டை வருங்க. இப்போ ராத்திரி ஆகுதுங்க. விக்ரம் அப்படின்ற ஒரு ஆபீசரை காமிக்கிறாங்க. இவரும் ஒரு ஏசிபி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே அடுத்த போஸ்டான, அதாவது ப்ரமோஷன் ஆன டிசிபி போஸ்டுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு இந்த போதை பொருட்கள் பழக்கம்லாம் அதிகமாவே இருக்குங்க. அப்படி ஒரு வேலையில தான் சாஜித் அப்படின்ற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு ஒரு மறுவாழ்வு மையத்துல தான் இருப்பாரு. அப்படி ராத்திரி அந்த சாஜித் எங்கேயோ வெளியே போற மாதிரி காமிக்க, இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அங்க இருக்கிற ஒரு பீச் ஓரத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பீச்சுக்கு டார்ச் லைட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு அங்கிள் வராரு. அவரு எப்பவுமே அந்த பீச்சுக்கு வந்து அங்க இருக்கிற நாய்களுக்கு எல்லாம் டெய்லி கறி போடுறது வழக்கம். அந்த கறியெல்லாம் அவரு குக் பண்ணி தாங்க கொண்டு வருவாரு. அவருமே ஹீரோயினை பார்த்துட்டு, மேடம், கொஞ்ச நாளா என்னோட நாய்களுக்கு யாரோ ஃப்ரெஷ்ஷான கறியா போடுறாங்க, அது நீங்க தானான்னு கேட்க ஹீரோயினும் கோவப்படுறாங்க. ஓ மேடம், நீங்க ஒரு ஏசிபியில உங்களை பத்தி நியூஸ்ல கூட வந்தது, உங்களோட பெரிய ஃபேன் மேடம். என் நாய்களுக்கு யாரு இப்படி கறி போடுறாங்க அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றீங்களான்ற மாதிரி தொண ஹீரோயின் பின்னாடியே அவர் வர ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. அந்த கறியெல்லாம் எடுத்து அவர் வாயிலேயே திணிச்சிடணுன்ற அளவுக்கு அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு ஒரு தொப்பிக்காரனும் வராங்க. அவங்க கிட்ட இருந்து இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் போதை பொருட்களெல்லாம் வாங்கி அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்பா அவங்க தலையில ஒரு குல்லா போட்டுட்டு இருக்காங்க போல. எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவிலையும் பதிவாகுதுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான கேஸ் வருது. நேத்து ராத்திரி அவங்க எந்த பீச்சுக்கு போனாங்களோ அதே பீச்ல ஒரு மர்மமான பிணம் கிடைச்சிருக்கிறதாகவும் அந்த இடத்துக்கும் அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த பிணம் வேற யாருதும் இல்ல. நேத்து ராத்திரி அவங்க ஒரு அங்கிளை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அங்கிளுடைய பிணம் தாங்க. அதுவும் அவரு எப்படி தெரியுமா இறந்திருக்காரு, அவரோட ரைட்டு கை இருக்கு பாத்தீங்களா, அதை யாரோ அறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட வாயில அவரு கொண்டு வந்த அந்த கறி இருக்கு பாத்தீங்களா, அதை திணிச்சிருக்காங்க. இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு பயம் வருது. நம்மளும் நேத்து இந்த அங்கிளை இப்படி பண்ணும் தானே நினைச்சோம், என்ன நம்ம நினைச்ச மாதிரியே யாரும் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா அந்த ஊருடைய கமிஷனரை காமிக்க, அந்த கமிஷனருக்கும் அந்த விக்ரம்னு சொல்லிருப்போம் பாத்தீங்களா, அவரு போன் பண்றாரு. அவரோட ப்ரமோஷனை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாம இப்போ இந்த மர்மமான சம்பவம் நடந்திருக்கோம்ல, அந்த கேஸ தான் எடுத்துக்கிறதாவோ அங்க சொல்றாரு. ஆனா அதை ஆல்ரெடி ஹீரோயின் எடுத்துக்கிறதா அந்த கமிஷனர் சொல்ல, இப்போ ஒரு மறுவாழ்வு மையம் சொன்ன பாத்தீங்களா, அங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இந்த ஐயா தாங்க கொஞ்ச நாளாவே நான் முன்ன சாஜித்னு ஒருத்தரை சொன்ன பாத்தீங்களா, அவரை பார்த்துப்பாரு. அப்படி சாஜித் நேத்து ராத்திரி வேற எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கிறது அந்த ஐயாக்கு தெரியுதுங்க. சாஜித்துக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல இருந்து போன் கால் வருதுங்க. அதாவது இவங்க ஓப்பனிங் சீன்ல நிறைய பசங்களை மீட்டெடுத்து ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க எல்லாம் இப்ப சாப்பிடாம அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரி அடம் பிடிக்கிறதா அங்க இருக்கிற ஒரு மேமுமே கால் பண்ணி சொல்ல, ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பசங்க கிட்டையும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இங்க என்ன காப்பாத்துறீங்க சரி, ஆனா எதுக்கு எங்க அம்மாவை பார்க்க விடாத அளவுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, நாங்க எங்க அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த சின்ன பசங்களோட அம்மாலாம் இந்த பசங்களை கைவிட்டதுனால தான் இந்த பசங்க இப்படி இருக்காங்க, அதை அவங்க கிட்ட ஹீரோயின் வெளிப்படுத்தாம ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, உங்க அம்மாவை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டும் அங்க இருந்தும் கிளம்புறாங்க. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குதுங்க. அதாவது அடுத்த டிசிபி நீங்க தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற கமிஷனரும் அறிவிக்க, நாளைக்கு அதை மீடியா முன்னாடியோ சொல்ல போறோன்ற மாதிரியும் அங்க ஹீரோயினை யூனிஃபார்மோட வர சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வருதுங்க. ஹீரோயினுடைய அம்மா
அம்மா ரொம்ப மோசமானவங்க, அவங்களும் ஒரு போலீஸா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மாதிரி இந்த டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும்னு நிறைய ஆசை இருக்கும். ஆனா அவங்க அம்மா அவங்க கணவரை பிரிஞ்சதுனால தான் பொண்ணும் தான் கணவர் மாதிரியே இருந்துடக்கூடாதுன்ற மாதிரி விடாப்பிடியா இருந்து தன்னை மாதிரி போலீஸ் ஆகணும்னு சொல்லி தான் பொண்ணை கொடுமைப்படுத்துவாங்க. இப்ப பிரஸ் முன்னாடியும் கமிஷனர் நம்ம ஹீரோயினையும் டிசிபியா அறிவிக்கிறாங்க. அதையுமே ஓரத்துல இருந்து அந்த விக்ரம் அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாக்குறாரு. அப்ப அங்க ஒரு ஜேர்னலிசம் பொண்ணுமே எழுந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, நீங்க நிறைய பசங்களை ஆசிரமத்துக்கு அனுப்புனீங்களே, அவங்க எல்லாம் இப்போ சந்தோஷமா இல்லைன்னு கேள்விப்பட்டோமே, அதெல்லாம் உண்மையானு கேக்குறாங்க. இந்த ஜேர்னலிசம் பொண்ணு தாங்க இந்த படத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம், அன்னைக்கு காலையில ஹாஸ்டலுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டு அந்த பசங்க கிட்ட எல்லாம் உங்க அம்மாவை பத்தி சொல்லி ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த ஏத்தி விட்ட பொண்ணு யாருன்னா இப்ப இந்த ஜேர்னலிசம் பொண்ணு தாங்க. அதை நினைச்சு பார்த்தோம் ஹீரோயின் அங்க வேற ஒரு பதில் சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில ஒரு முக்கியமான தகவல் வருதுங்க. அதாவது சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும் போதோ நேத்து பீச்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கோல, அதான் ஒரு அங்கிளை கூட போட்டு தள்ளிருப்பாங்கல்ல, அப்போ அங்க பீச்ல ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணும் அவங்களுக்கு பக்கத்துல இந்த தொப்பிக்காரனும் உட்காந்து இருக்கிறதா பாக்குறாங்க. இப்ப அந்த தொப்பிக்காரனையும் பிடிச்சி நீ யாருக்கு எடுத்துட்டு போய் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வித்தன்ற மாதிரியும் அங்க போட்டு விசாரிக்கிறாங்க. அவர் மட்டும் பதில் சொல்லிட்டா ஹீரோயின் மாட்டிப்பாங்க. இங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட சஜித் அப்படின்ற ஒரு பையனை கூட பாத்துப்பாரு. அப்படி அந்த சஜித்துடைய போனையும் ஒரு நாள் ஆன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஆனந்த் அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஐயாவும் போன் பண்ணி பார்த்தா அது இங்க ஜேர்னலிசம் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க எடுக்கிறாங்க. ஹலோன்னு சொன்னதும் கட் பண்ணிடுறாங்க. என்ன ஏதோ பொண்ணோட வாய்ஸ் கேக்குதே அப்படின்ற மாதிரி இந்த ஐயா யோசிக்க, இன்னொரு பக்கம் ஜெகா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லியிருப்பானே, அவரு கிராஸ் ஆகுறாரு. அவருக்கு பல வயசாகியும் இன்னும் திருமணம் ஆகலங்க. அதனால இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வலிஞ்சு பேசுவாரு. இப்ப இந்த ஐயாவோ அந்த சஜித்தோட வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டுற மாதிரியும் அந்த சஜித்தை கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர மாதிரியும் காமிக்க. ஆனா நேத்து ராத்திரி சஜித் ரகசியமா வெளியே போனானே, எங்க போனான்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி அவன் அந்த பீச்சுக்கு தாங்க போயிருப்பான். அந்த பீச்ல தானே அந்த அங்கிளை போட்டு தள்ளாங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, போட்டு தள்ளதே நம்ம சஜித் தான். அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சஜித் தனியால் இல்ல, அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அந்த காதலி யாரு தெரியுமா? எவ்வளவு நேரம் ஜேர்னலிசம் பொண்ணுன்னு ஒருத்தவங்களை காமிச்சனே, அவங்க தாங்க. அந்த ஜேர்னலிசம் பொண்ணுடைய உண்மையான பேரு ஆனந்த். இந்த ஜேர்னலிசம் வேலையை பார்ப்பாங்க. ஆனா ராத்திரி ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆண்களை போட்டு தள்ளுறது அவங்க வழக்கம். அப்படித்தான் காதலன் சஜித்தோட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு ராத்திரி அந்த அங்கிளையும் அவங்க ரவுண்ட் அப் பண்ணிருப்பாங்க. சஜித்தும் அந்த அங்கிளுடைய கண்ணை மூடிட்டு அவனை போட்டு தள்ளிடுன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, கைய முதல்ல காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவரு கொண்டு வந்த சிக்கனை எடுத்து அவரோட வாயிலேயே திணிச்சுதான் அந்த அங்கிளை போட்டு தள்ளிருப்பாங்க. இந்த சம்பவத்தை பண்ணிட்டு தான் இப்ப நம்ம சஜித் அடுத்த நாள் காலையில அந்த ஐயாவோடையும் பேசிட்டு இருக்காருங்க. ஐயாக்கு இதெல்லாம் தெரியாது. இங்க அந்த தொப்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனையும் இப்போ ஒரு போலீஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல, அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. இவன் மட்டும் உண்மையா சொன்னானா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி, இவன் என்னுடைய இன்ஃபார்மர் தான், நானே இவன் கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லி நேத்து ராத்திரி பீச்ல நீ யாரை மீட் பண்ணன்ற மாதிரி கேட்க, அவனும் போதையில இருந்ததுனால யாருன்னு எனக்கு சரியா தெரியலன்ற மாதிரியும் சொல்றான். அதனால அவனையுமே அங்கிருந்து நம்ம ஹீரோயின் அனுப்புறாங்க. இங்க அந்த ஆனந்த காமிக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு வர அப்படி அவங்களுடைய டோப்பாவை கலட்டுறாங்க. உங்க வீட்டுல ஒரு பாட்டி ஒரு சித்தப்பா இருப்பாரு. சித்தப்பா படுத்த படுக்கையில இருப்பாரு. சின்ன வயசுல அந்த சித்தப்பா நிறைய கொடுமைப்படுத்திருப்பாரு போல. இங்க ஹீரோயினுக்குமே அந்த அங்கிளுடைய போன் கிடைக்குதுங்க. அதுல கேலரி ஓபன் பண்ணி பார்க்கும் போதோ அவர் ஒரு டாக் லவர் அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி அதுல ஒரு போட்டோல இந்த ஜேர்னலிசம் பொண்ணுடைய போட்டோவும் வரத ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இவருடைய கேலரியில இருக்கான்ற மாதிரியும் அதை விசாரிக்கணும்னு நினைக்க, அதனால அடுத்த நாள் அந்த ஜேர்னலிசம் பொண்ணையும் அவங்க ஆபீஸுக்கு கூப்பிடுறாங்க. அவங்களும் அவர் ஒரு டாக் லவர் அப்படின்றதுனால நான் அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்க போனேன், அப்ப எடுத்த போட்டோ தான் இது அப்படின்ற மாதிரியும் சொல்லி அங்கிருந்து கிளம்ப இந்த கேஸ் விசாரிக்கிற மும்மரத்துல நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட டின்னர் போறதுக்கே மறந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ராத்திரியும் ஆகுதுங்க. இந்த சஜித்தும் தூங்கிட்டு இருக்க அப்போ அவருடைய காப்பகத்துக்கு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அவரும் முழிச்சு பார்த்தா அங்க இந்த ஜேர்னலிசம் பொண்ணு வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? ஐயா மட்டும் உன்னை பாத்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல, டேய் நீ தாண்டா கால்ல உன் மொபைல்ல இருந்து கால் பண்ண, அது உனக்கு பிரச்சனைன்னு நினைச்சுதான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, உனக்கு கால் பண்ணவே இல்லையன்ற மாதிரி சஜித் சொல்றான். போன் எங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, அது ஐயா கிட்ட இருக்குன்ற மாதிரி சஜித் சொல்ல, அப்போ ஐயாக்கு நம்மளோட விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம அந்த ஐயாவை சும்மா விடக்கூடாது, அவன் தான் எனக்கு கால் பண்ணி என் வாய்ஸ் கேட்டிருக்கான், இப்பவே அந்த ஐயாவை போட்டு தள்ளிலான்னு சொல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அவர் தெரியாம கால் பண்ணிருப்பாருன்னு பேசிட்டு இருக்க. அப்ப அந்த ஐயா அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. உங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு. சஜித்துடைய போனும் ஐயா கிட்ட தாங்க இருக்கு. அவரும் அந்த ஆனந்த் அப்படின்ற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா
இப்ப நம்ம ஜேர்னலிசம் பொண்ணு அதை எடுக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இந்த ஜேர்னலிசம் பொண்ணுக்கு எதுக்கு ஆனந்த் அப்படின்ற பேரை வச்சாங்கன்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி அவங்க உண்மையாரிய பையங்க. ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்கதான் நம்ம ஆனந்த் வளர்ந்துருப்பாங்க. அந்த ஹாஸ்டல்ல ஒரு மோசமான ப்ரொஃபசர் இருக்காருங்க. அவர் எப்பவுமே இந்த ஆனந்த டோப்பா போட வச்சு அவரோட ரூமுக்கு கூப்பிடுவாரு. அப்படி ஆனந்துக்கும் சாக்லேட் கொடுக்கறதா சொல்லி ஆனந்த் கிட்ட அவர் தப்பா நடந்துப்பாரு. இந்த கொடுமையை ஒவ்வொரு நாளும் ஆனந்த் அனுபவிக்கும் போதுதான் அவரோட ஃப்ரெண்டான சஜித் அதை பாக்குறாரு, தடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் ப்ரொஃபசருடைய ரூமுக்கு ஆனந்த் போகும்போதோ அங்க இந்த சஜித் வந்து இந்த ப்ரொஃபசரை பின்னாடி இருந்து பிடிக்கிறாரு. அப்பதான் ஆனந்த் கிட்டையும் இவரோட கண்ணை பார்க்காத, இவர் ஒன்னு பண்ண கொடுமைக்கு இவரை போட்டு தள்ளிடுன்ற மாதிரியும் சொல்ல, அதுதாங்க நம்ம ஆனந்தோடைய முதல் சம்பவம். இந்த ப்ரொஃபசரோடைய கையை காயமாக்கிட்டு அங்க அந்த சாக்லேட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இந்த ப்ரொஃபசர் வாயில திணிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து அவங்க லைஃப வாழ்ந்திருப்பாங்க. நாளளவுல சஜித் வேற ஒரு ஹாஸ்டல்லையும் இந்த ஆனந்த் இருக்காங்கல்ல அவங்க தன்னுடைய சித்தப்பா வீட்லயும் தங்குற மாதிரி ஆயிருக்கும். அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் போன்ல தாங்க கான்வர்சேஷன் வச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ட் டேவை காமிக்க இவங்க ரெண்டு பேரோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஐயாவோட கதையையும் இப்ப இந்த ஜேர்னலிசம் பொண்ணான ஆனந்த் முடிக்கிறாங்க. இப்ப சஜித்தையும் அங்க ஒரு படகுக்கு கூட்டிட்டு வந்து, டேய் எதுக்குடா கவலைப்பட்டு இருக்க, அந்த ஐயாலாம் உன்னை 2-3 வருஷமா தான் பாத்துக்கிறாரு, நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், நம்மளாம் அப்படிப்பட்டவங்கடா, அவனுக்கு இருக்குன்ற மாதிரியும் அந்த பொண்ணு சஜித்தை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோயினோடய இருப்பாங்களே, அவங்கள காமிக்க அவங்களுக்கு ஒரு அன்பான குடும்பம், அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க, அவனை எப்பவுமே டான்ஸ் ஆட சொல்லி பாக்குறது அவங்களோட வழக்கம். இப்ப இந்த சஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த காப்பக்கத்துல இருந்து இந்த ஜேர்னலிசம் பொண்ணு அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன், இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல சஜித்தும் ரொம்ப பயப்படுறான். இங்க இந்த பொண்ணுடைய பாட்டியெல்லாம் பார்க்க அவனுக்கு பழைய ஞாபகம் வருதுங்க. அதெல்லாம் என்னன்றத கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றேன். இன்னுமே சஜித்தால அந்த ஐயாவை இந்த பொண்ணு ஆனந்த் போட்டு தள்ளினது பயங்கர தப்பா தாங்க அவனுக்கு படுது. நீ காதல் அப்படின்ற போர்வையில என் வாழ்க்கையே நாசமாக்குறன்ற மாதிரி பொண்ணு மேலயும் சஜித் கோவப்பட இங்க அந்த ஐயா வீட்லயும் போலீஸ்காரங்க வராங்க. இப்படி அவரோட கையையும் காயமாக்கிட்டு அவரோட போனை அவரோட வாயில திணிச்சிட்டு போயிருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் பீச்ல இப்படி ஒரு பிணம் கிடைச்சது, இப்போ அதே பேட்டர்ன்ல இன்னொரு பிணமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட, அப்படி அந்த ஐயாக்கு ஒரு பையன் இருக்கான் போல, அவனுமே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கான், நான் எங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அந்த சஜித் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வராதீங்கன்ட்டு அவர் தான் கேட்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் யார் அந்த சஜித்னு கேட்கும் போதோ, ஒரு நாள் எங்க அப்பா அந்த ஐயா ரோட்ல நடந்து போகும்போதோ போதையில இருந்தானா, அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதா சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 2 வருஷமா அந்த சஜித்தை புள்ள மாதிரி வச்சு வளர்த்தாரு. இப்படி அந்த சஜித் தான் நேத்து ராத்திரி ஐயாவை இப்படி பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு அவன் ஓடிட்டான்ற மாதிரியும் அவன் போட்டோவெல்லாம் கொடுக்க, ஹீரோயினும் அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி அந்த சஜித்தா தான் இருப்பான்ற மாதிரி நினைச்சு அந்த சஜித்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க சஜித் இந்த ஜேர்னலிசம் பொண்ணு வீட்டுல இருக்க அந்த பொண்ணுமே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லி அவங்களுடைய சித்தப்பாவை காமிக்கிறாங்க. சித்தப்பாவை பார்க்கும் போது சஜித்துக்கு ஒரு ஞாபகம் வருது. 2017ல நம்ம ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்டல்ல இருந்து அவங்கள சித்தப்பா தத்தெடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா வீட்டுல கொடுமைப்படுத்தி தான் வளர்ப்பாரு. சஜித்துக்கும் போறதுக்கு இடம் இல்லாதனால இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கே சஜித்தை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட அதை அவங்க சித்தப்பா பார்த்திருப்பாரு. ரோட்ல இருக்க பிச்சைக்காரனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியான்னு சொல்லி வெளியில கூட்டு போயிட்டு பெல்ட்டாலேயே அடிச்சு வெளியே துரத்திருப்பாரு. இங்க ஜேர்னலிசம் பொண்ணுக்கும் இந்த ஐயா போய் சேர்ந்த வழக்குல போலீஸ்காரங்க சஜித்தை தேடுறாங்கன்ற உண்மை தெரிய இல்ல சஜித் வேற பயப்படுறான். நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த வீட்லயே இருன்னு சொல்லிட்டோம். இந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போக சஜித் எவ்வளவு லோவாவும் பயப்படுறதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி அந்த ஐயா இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் காதலனான சஜித் அவங்க கன்வின்ஸ் பண்ணி சஜித்தோட கையால தான் உண்மையாலேயே அந்த ஐயா போய் சேர்ந்திருப்பாரு. அதுலதான் நம்மள திருத்த தானே இவர் முயற்சி பண்ணாரு. இப்படி ஒரு நல்லவரை நம்ம போட்டு தள்ளிட்டோமேன்ற மாதிரி சஜித்துக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஆனந்த் அப்படின்ற இந்த பொண்ணுமே ஜேர்னலிசம் போர்வையில அப்படியே அந்த ஐயாவுடைய வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மீன் வேவ் பார்த்துக்கிட்டோ இருப்பாங்க. அப்ப இந்த ஜகா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற வந்து இந்த பொண்ணோட சுயரூபம் எல்லாம் தெரியாம 2 பேரும் காஃபி குடிக்க போலாமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்போ கமிஷனருமே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அந்த விக்ரம் அப்படின்ற ஒரு அதிகாரி இருப்பாரு பாத்தீங்களா, அவரும் இருக்காரு. அந்த விக்ரம் அந்த சாஜித்தை பத்தி சில தகவல் சொல்றாரு. அதாவது முன்னாடி ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்காராம், அவனோட கேங்ல தான் அந்த சஜித் இருந்திருக்கானா. அப்படி இந்த சம்பவங்கள்லாம் பண்றது சஜித் தான், அவனை பிடிச்சா இந்த கேஸ் ஃபைலே மூடிடலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த கேஸை தான் கையில ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியும் விக்ரம் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் இதுக்கு பின்னாடி
பின்னணியில வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி எனக்கு உணருது, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் புடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இந்த டென்ஷன்ல ஹீரோயின் இருக்கும் போதுதான் அந்த கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து நாளைக்கு எனக்கு லீவ் வேணும்ன்ற மாதிரியும் கேட்க ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாம உனக்கு லீவ் வேணும்னு தோணுதா? என் தலையில தான் இந்த கேஸ் இருக்கு, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. இந்த சாஜித் யாரு, அவன் எதுக்கு இப்படி பண்ணா, அவன் இப்ப எங்க இருக்கான், எதையனா என் டீம்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கியா? எதுவுமே இல்லாம இப்ப வந்து லீவு கேட்ட எப்படின்ற மாதிரியும் பயங்கரமா திட்டுறாங்க. இதே கோவத்தை தன்னுடைய காதலனான அந்த கார்த்திக் கிட்டையும் ஹீரோயின் வெளிப்படுத்துறாங்க. உனக்கு எப்ப போன் பண்ணாலும் என் மேல கோவம் மட்டும் தான் படுறன்ற மாதிரியும் கார்த்திக்கும் போனை கோவமா வைக்க இப்ப இந்த ஜேர்னலிசம் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களும் தான் வீடு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்தா அங்க சஜித்தை காணுங்க. அப்பதான் அவங்க வீட்டு காம்பவுண்ட் சவர் எகிரி குடிச்சு அந்த சஜித் எங்கேயோ போயிருக்கான்ற மாதிரியும் அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் சஜித்தை தேடி கிளம்ப இப்ப அந்த கான்ஸ்டபிள் அக்காவும் ஒரு கேங்ஸ்டர் சொன்ன பாத்தீங்களா, அவரு இப்போ ரிட்டையர்லாம் ஆகி நிம்மதியான ஒரு லைஃபா வாழ்றாரு. அவர்கிட்டயும் வந்து முன்னொரு காலத்துல அந்த சஜித் உங்க கேங்ல தான் இருந்தாரான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. சஜித் ஒரு லெப்ட் ஹேண்டர். இப்போ இந்த சஜித்தால நிறைய பேர் போட்டு தள்ளிருக்கப்படுறாங்கல்ல, இந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இறந்து போன நபர்கள் எல்லாருமே ரைட்டு கையில காயப்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை சஜித் இதை பண்ணியிருந்தா லெப்ட் கையில தான் பண்ணிருக்கணும். சோ மேபி இது சஜித் பண்ணாம கூட இருக்கலாம், இதுக்கு பின்னணியில வேற யாருனா கூட இருக்கலாம்ன்ற மாதிரியும் அந்த கேங்ஸ்டர் சொல்றாரு. இங்க ஹீரோயினுமே அந்த ஐயாவோட போனை எடுத்து பார்க்கும் போதோ ஆனந்த் அப்படின்ற ஒரு நம்பர் அதுல இருக்கிறது தெரியுதுங்க. ஆனா இப்ப இந்த ஜேர்னலிசம் பொண்ணான ஆனந்த் அந்த நம்பரை உடைச்சு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலும் தெரிய வருது. பெர்னாண்டோ அப்படின்ற ஒரு நபர் தான் அந்த சிம் கார்டை எடுத்து இருக்கிறதாகவும் இப்போ சொல்றாங்க. இப்ப அந்த போனுடைய லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும் போதோ அது அந்த பீச் ஓரத்துல ஒரு போட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த போட்ல தான் நேத்து ராத்திரி அந்த ஜேர்னலிசம் பொண்ணும் சஜித்தும் இருந்திருப்பாங்க. கற்பனா நம்ம சஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்போ தன்னோட ஐயாவையே நினைச்சு பாக்குறாரு. தான் ஐயாக்கே நம்ம இப்படி ஒரு மோசத்தை பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம உசுறு வாழணுமான்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கியும் அவரு போறாரு. கான்ஸ்டபிள் அக்காவும் ஹீரோயினை பார்த்து இதுக்கு முன்னாடியே பெர்னாண்டோ அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவரு ஒரு ஹாஸ்டலுடைய ப்ரொஃபஸரா இருந்தாரு. யாரு தெரியுதா? முன்ன கூட சொன்னனே, இந்த ஜேர்னலிசம் பொண்ணும் சஜித்தும் சேர்ந்து அந்த ப்ரொஃபஸரை போட்டு தள்ளியிருப்பாங்கன்ட்டு. இது மூணுமே ஒரே பேட்டர்ன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கையில தான் தாக்கியிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும் போதோ கண்டிப்பா இது சஜித் மட்டுமே பண்ணிருக்க வாய்ப்பில்லை, கூட இன்னொருத்தரும் இருக்கணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்ல இப்ப சஜித்தை கண்டுபிடிச்சா மட்டும்தாங்க உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அப்படி அந்த சஜித் இப்போ அங்க ஒரு ரயில்ல குதிச்சு போய் சேர்ந்துடலான்ற மாதிரியும் ஒரு உயரத்துல நிக்க, ஆனா அதுக்குள்ள அங்க ஒரு பிச்சைக்காரர் வந்து நம்ம சஜித்தை காப்பாத்துறாரு. அங்க ஜெகா அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் அந்த சஜித்தை ஒப்படைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் இந்த சஜித்தை வந்து பார்க்க சஜித் அன்கான்சியஸா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆகப்பட்டிருக்கான். அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகலான்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த சஜித்தை யாரு ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சதுன்னு கேட்டதுக்கு அந்த விக்ரம் அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு சொல்லிதான் அந்த ஜெகா அங்க போயிருக்கான். விக்ரம் தான் காரணம்னு சொல்ல ஆல்ரெடி டிசிபி ஆகிறதுக்கு விக்ரம் போட்டி போட்டுட்டு இருப்பான். இப்ப இந்த கேஸ் ஃபைலையும் கேஸா ஆக்கிக்கணும்ன்ற மாதிரியும் விக்ரமுக்கு போட்டி இருக்கும். அந்த போட்டியோட ஹீரோயின் கிட்ட வந்தோம். இப்போ ஒன்னு கெட்டு போல, இப்பயாச்சும் இந்த கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, தான் முடிச்சு வைக்கிறேன்ற மாதிரியும் அங்க ஹீரோயினுக்கு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் அவங்களோட வீடு திரும்புறாங்க. அங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அவங்களோட காதலன் கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சு இதுக்கு மேல நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் போல. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வருது. அவங்க சின்ன வயசுல திட்டினதும் அவங்க விளையாடிட்டு வரும்போதோ நீ எதுக்கு விளையாட போன, நீ போலீஸ் மட்டும் தான் ஆக போற அப்படின்னு கொடுமைப்படுத்தி வளர்த்ததும் இப்ப நினைச்சு பாக்குறாங்க. இங்க இந்த ஜேர்னலிசம் பொண்ணும் சஜித்தை எப்படின்னா போலீஸ் கஸ்டடியில இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த ஜெகா அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரிலாம் நடிக்க அவருமே அங்க அந்த சஜித் தனியால் இல்ல, அவனுக்கு பின்னாடி ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறதையும் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சில உண்மைகளை உளறிடுறாரு. இதுல இவங்களுக்கும் ஒரு மாதிரி பீதியாகி அங்கிருந்து கிளம்புறதா சொல்லி கிளம்ப இப்ப அவங்க வேலை பார்க்கிற அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிலையும் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போதோ கமிஷனர் கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. நீ ஒரு டிசிபி, இப்ப இந்த கேஸ் ஃபைல அந்த விக்ரம் கிட்ட ஒப்படைச்சிரு, மீதியா அவன் பாத்துப்பான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க இப்போ ஒரு ஆட் எடுக்கிறாங்க, சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு ஆட் தான், அதுல நீ போய் நடிக்கணும்ன்ற மாதிரியும் அந்த இடத்துக்கு கமிஷனர் நம்ம ஹீரோயினை அனுப்புறாங்க. அப்படி அந்த ஷூட்டிங்ல இருக்கும் போதோ ஹீரோயின் அவங்களோட கான்ஸ்டபிள் அக்கா கிட்டையும் ஓப்பனிங் சீன்ல அந்த ப்ரொஃபசர் போய் சேர்ந்திருப்பார்ல, அவருடைய கேஸ் ஃபைல்ல அவரு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்ததா இருக்கு, அதே மாதிரி அவரோட ரூம்ல நிறைய டோப்பாக்களும் லிப்ஸ்டிக்களும் இருந்ததை உங்க போலீஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே இப்ப இந்த கேஸ்ல வரல, இது எல்லாமே மறைச்சிட்டு சஜித் தான் குற்றவாளின்னு சொல்லி அவன் மேல பழிய போட்டு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்க ஷூட்டுக்கான டைமும் வந்துருது. அங்க ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினோட நடிக்கிறாங்க. அவங்க ஒரு டோப்பா மாட்டி தாங்க நடிக்கிறாங்க. அதை பார்க்கும் போதோ ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அங்க ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்க நம்ம கான்ஸ்டபிள் அக்காவோட ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அதுக்குள்ள கமிஷனர் வேற இதுக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போற, முடிச்சிட்டு போ, அதான் விக்ரம் தான் இந்த கேஸ்
கேஸ பாத்துக்கிறதா நான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்ட மாதிரி இல்ல. அந்த சஜித்தோட இருந்தது ஆனந்த் அப்படின்ற ஒரு பேரு. அப்படி ஏன் அந்த ஆனந்த் ஒரு பையனா வளர்ந்து இப்போ ஒரு பொண்ணா மாறி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி 2005 இருந்து 12 வரைக்கும் இந்த சஜித் ஒரு ஆர்பனேஜ்ல வளர்ந்தான் பாத்தீங்களா, அப்படி அவனோட ஆனந்த் அப்படின்ற ஒரு பேர்ல யாருன்னா ஃப்ரெண்டு இருந்தாங்களா, அதே டைம்ல அங்க வளர்ந்தாங்களான்ற மாதிரியும் அங்க ரெக்கார்ட் நோட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஆனந்த் அப்படின்ற ஒரு 2 பெயர் அங்க கிடைக்குதுங்க. ஹீரோயினும் நேரா சஜித்தை வந்து பாக்குறாங்க. சஜித் இப்போ கான்சியஸா தாங்க இருக்கான். கூடிய விரைவிலேயே நாங்க அந்த ஆனந்த புடிச்சிருவோம், ஐ மீன் அவன் இல்ல அவ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சஜித்துடைய முகம் மாறுது. ஐயோ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரியும் பயப்படுறான். இப்ப அந்த கான்ஸ்டபிள் அக்காவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த அனந்த் அப்படின்ற நேம்ல 2 பேரு அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தனை தத்தெடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னொருத்தனுடைய கேஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 2014 அப்புறம் அந்த ஆனந்த் எங்க போனானே தெரியல. அவனை யாரும் தத்தெடுக்கவும் இல்ல. ஹாஸ்டல்ல சேர்த்தவருடைய பேர் மட்டும் அதுல இருக்கான், ஜெய் ஆச்சாரியா அப்படின்ற ஒரு பேரு. அந்த ஜெய் ஆச்சாரியா யாருன்னு பார்க்கும் போதோ 2005 இருந்த ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான போலீஸ்காரர் தான் அந்த ஜெய் ஆச்சாரியாவா. அப்பதாங்க 98 நடக்கிற மாதிரி ஒரு கதையை காமிக்கிறாங்க. ஒரு வெள்ளைக்காரி இருக்காங்க. அந்த வெள்ளைக்காரி மும்பைல இருக்கிற இந்த தொழில் நடக்கிற ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. அப்படி அவங்கள பாக்குறதுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவர் தான் ஜெய் ஆச்சாரியா அப்படின்ற ஒரு போலீஸ்காரரு. ஒரு கடத்துல அந்த வெள்ளக்காரியோட அவரு காதல் வசமும் படுறாரு. அந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்த இந்த புரோக்கரையும் இந்த ஜெய் ஆச்சாரியா என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு அந்த வெள்ளக்காரிய திருமணம் பண்ணிக்கிட்டும் கூட்டிட்டு போறாரு. அப்படி உங்க 2 பேரோட கதை என்னன்றத, இந்த கதையோட கனெக்ட் ஆகுதுன்றதையும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஹீரோயின் ஒரு டைரக்டரை வந்து பாக்குறாங்க. ஜெய் ஆச்சாரியாவுடைய வாழ்க்கையை ஒரு படமா எடுக்கணும்னு நினைச்சிருக்காராம். அப்படி ஜெய் ஆச்சாரியாவை பத்தி அவர் நிறைய ஃபாலோ பண்ணி போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கிறதாகவும் அது எல்லாமே ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. சொந்தமான வீடு, அவரோட காரு, அவர் அந்த வெள்ளக்காரிய திருமணம் பண்ணிக்கிறது, அவங்க பிரெக்னன்ட் ஆனது, லைஃப் அப்படி சந்தோஷமா போற சமயத்துல தான் திடீர்னு ஒரு நாள் அந்த ஜெய் ஆச்சாரியாவுடைய எதிரிகள் சுட்டுட்டாங்களாம். அதுல அவர் போய் சேர்ந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்க்கை இருண்டு போச்சுன்ற மாதிரியும் அந்த டைரக்டர் சொல்றாரு. இப்ப மாலதி அப்படின்ற ஒரு லேடியையும் ஹீரோயின் வந்து பார்க்க அந்த வெள்ளக்காரி வேலை பார்த்த அதே தொழில் நடக்கிற இடத்துல தான் இந்த மாலதியும் இருந்திருப்பாங்க. அவங்களும் இந்த வெள்ளக்காரி அவளோட கணவர் ஜெய் ஆச்சாரியாவை இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் தொழில் பண்ற இடத்துக்கே வந்துட்டா. அப்படி இந்த தொழில் பண்ணி தான் தன்னோட புள்ளையே அவ பாத்துக்கிட்டா. அந்த புள்ளையோட பேர் தான் ஆனந்த் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அப்போ உண்மையாலேயே அந்த ஆனந்த் பையன் தானா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அந்த வெள்ளக்காரிக்கும் ஜெய் ஆச்சாரியாவுக்கும் பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. ஆனா அவ தொழில் நடக்கிற இடத்துல தங்கறதுனால பெண் பிள்ளை இருக்கிறத இங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலைமை வந்துடும்ன்றத பயந்து தான் பொண்ணாவோ ஒரு பையனா வளர்த்தா. அதனால்தான் ஆனந்த் அப்படின்ற ஒரு பேரையே வச்சா. ரொம்ப தங்கம் போல தான் பிள்ளையாவோ பார்த்துப்பான்ற மாதிரிலாம் அங்க ரொம்ப பெருமையா சொல்றாங்க. அப்படி இருக்கும் போதும் அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் அப்ப அந்த ஆனந்த் பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஒரு நாள் போலீஸ் ரைடுக்கு வந்துட்டாங்க. அந்த வெள்ளக்காரி கிட்ட இருந்து அவங்க பையனையும் பிரிக்க பார்த்தாங்க. நான் அந்த வெள்ளக்காரி அதுல ரொம்ப பயந்துட்டா. மொட்டை மாடியில இருந்து பையனோட அவ கீழே குதிச்சுட்டா. அதுல தான் பையன் போல வளர்த்த தான் பொண்ணு அவ காப்பாத்திட்டா. ஆனா அவளோட உசுறு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த ஆனந்த கொண்டு வந்து பெர்னாண்டோ அப்படின்ற அந்த ப்ரொஃபசர் கிட்ட சேர்த்தேன். அந்த ப்ரொஃபசர் கிட்ட மட்டும்தான் என்னதான் இவன் பேரு ஆனந்தா இருந்தாலும் இவ உண்மையாலேயே ஒரு பொண்ணு தான், பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம். அங்கிருந்து போனேன். ஆனா அந்த பெர்னாண்டோ ரொம்ப மோசமானவன். ஒரு கடத்துல இந்த ஆனந்த் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதேது சொல்லி அவன்கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆனந்த் சஜித்தோட சேர்ந்துகிட்டு அந்த ப்ரொஃபசரான பெர்னாண்டாவை போட்டு தள்ளிட்டுலாம் வந்திருப்பாரு. அதை எல்லாமே அங்க தெரியப்படுத்த மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடக்குதுங்க. அங்க இருக்கிற எல்லா போலீஸுக்கும் தெரிய வருது. அதாவது இதெல்லாம் பண்றது சஜித் மட்டும் இல்ல, பின்னாடி இன்னொருத்தனும் இருக்கான்ட்டு. இப்ப அந்த கமிஷனரும் ஹீரோயின் சொன்னதும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு எதிராவே எதனா பண்ணி அவங்கள டிசிபி இருந்து தூக்கணும், இந்த பதவிக்கு விக்ரம் வரணும்னு நினைக்கிறாரு. அதனால அங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் இந்த போதை பொருள் எல்லாம் விற்பான் பாத்தீங்களா, அவனை போட்டு அடிச்சு அன்னைக்கு ராத்திரி நீ பீச்ல யாரோட இருந்தன்ற மாதிரியும் வாக்குமூலம் கேட்க அவனும் பயந்துகிட்டு நம்ம ஹீரோயினோட தான் இருந்தேன், அவங்க தான் இதெல்லாம் வாங்கினாங்கன்ற மாதிரியும் உண்மையை ஒத்துக்கிறான். அதையுமே எல்லா மீடியாலையும் போட்டு ஹீரோயினோட பேரை நார்நாரா கிழிக்க இங்க இந்த ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க வேலை பார்க்குற அந்த ஜேர்னலிஸ்ட் பிரஸ்லயும் அவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அதாவது இப்ப இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினான ரீதாவை பற்றி தான் அந்த ஆர்டிக்கல். உங்க போலி வழக்க போட்டு சஜித் அப்படின்ற ஒரு அப்பாவிய உள்ள வச்சிருக்கிறதாகவும், இப்ப உள்ள இருக்கும் போதே அதே பேட்டர்ன்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த கேஸை போலீஸ் தப்பான திசையில கொண்டு போறாங்கன்ற மாதிரியும் நார்நாரா கிழிச்சு அந்த ஆர்டிக்கலையும் ரிலீஸ் பண்ண இதுல ஹீரோயினுக்கு பெரிய பிரஷர். அப்பதான் இந்த ஜேர்னலிசம் பொண்ணான ஆனந்த் அவங்களோட அப்பாவான ஜெய் ஆச்சாரியோட வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அதையுமே ஒரு நாள் மப்டியில வந்து ஒரு போலீஸ்காரர்
பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த போட்டோவையும் ஹீரோயினுக்கு அனுப்ப ஹீரோயினும் அப்பதான் இந்த ஜேர்னலிசம் பொண்ணான ஆனந்த பாக்குறாங்க. ஆக்சுவலி ஆனந்த் வெளி உலகத்துல தன்னோட பேரை சோஃபியா ஆச்சாரியா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் யோசிக்கும் போதோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சோஃபியா ஆச்சாரியா, ஜெய் ஆச்சாரியா. இந்த சோஃபியா ஆச்சாரியா தான் அப்போ உண்மையாலேயே ஆனந்தா இருக்குமோ? நான் அவங்க அப்பாவுடைய பேரை இப்போ தான் பேருக்கு பின்னாடி வச்சிருக்காளே. அது இல்லாம இவ அந்த ஹாஸ்டல்ல கொடுமைப்படுத்தி வளர்ந்ததுனால தான் நம்ம ஹாஸ்டல்ல வச்சிருக்கிற அந்த பசங்க கிட்ட வந்து இவ பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. அப்படி நம்ம கூடவே இருந்து கேஸ் டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நைஸா தப்பிச்சிருக்கா. இப்போ அவங்க அப்பா வாழ்ந்த அந்த வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்ற எல்லா கனெக்டிங் பாயிண்டையும் ஹீரோயின் கனெக்ட் பண்ணி இவதா அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இத உடனடியா கமிஷனர் கிட்டயும் வந்து சொல்ல, ஆனா கமிஷனர் நம்ம மறுக்கிறாரு. ஆல்ரெடி இந்த சோஃபியா ஆச்சாரியா உனக்கு எதிரா சஜித்தை உள்ள வச்சிருக்கன்ற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அவளே அந்த சைக்கோன்னு நீ சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் உன்னதான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் சொல்ல, மத்தவங்க பேசுறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல சார், அவதான் சார் குற்றவாளி, அவளை உள்ள வைக்கணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா கமிஷனர் யோசிச்சு சொல்றதா அங்கிருந்து ஹீரோயினை அனுப்பிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ இப்போ கமிஷனர் கிட்டயும் வர அவரும் ஹீரோயினுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோயினுக்கும் சம பிரஷருங்க. அவங்க சின்ன வயசை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு குடும்பக்கார ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடுறதையும் பாக்குறாங்க. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதா, உங்க அப்பா மாதிரி தான் நீ மாறுவியா, அப்படி ஒரு புள்ள எனக்கு வேண்டான்னு சொல்லி உங்க வீட்டுல கேஸ் இருக்குங்க, அந்த கேஸையும் லீக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே போய் சேர்ந்துலான்ற மாதிரி கோவத்தோட உச்சத்துக்கே ஹீரோயினோட அம்மா போவாங்க. அப்படி கேஸ் வெடிச்சதுனால தான் ஹீரோயினோட அம்மா அங்க போய் சேர்ந்த மாதிரியும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படின்றத பின்னாடி சொல்றேன், தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க. பிரசன்ட் டேல நம்ம ஹீரோயின் ஒரு கேஸ்ல மாட்டிருப்பாங்கல்ல, அதை வச்சு ஹீரோயினை சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. போலீஸே இப்படி இருந்தா குற்றவாளியை எப்படி பிடிப்பாங்கன்ற மாதிரிலாம் கலாய்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ அவங்களுக்கு ஒரே ஆறுதலா இருக்கிறது அந்த கான்ஸ்டபிள் அக்கா தாங்க. ஜகா இருக்காரு பாத்தீங்களா, அவருமே கான்ஸ்டபிள் அக்கா கிட்ட வந்து, நீங்க இப்போ சந்தேகப்பட்டு இருக்கிற ஆனந்த் அப்படின்ற அந்த சோஃபியா ஆச்சாரியா பொண்ணு என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கே வந்தா. ஆக்சுவலி அந்த பொண்ணை நான் ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா அவளுக்கு நிறைய விஷயம் எல்லாம் சொன்னேன், அதை வச்சுதான் இப்ப செயல்படுறா போல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களுக்கோ பயங்கர கோவம் வருது. ஹீரோயினும் இப்போ இந்த சோஃபியா ஆச்சாரியா தான் ஆனந்த் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஜெயில இருக்கிற சஜித்தை வந்து பாக்குறாங்க. சஜித் கிட்டையும் அந்த சோஃபியா ஆச்சாரியாவுடைய போட்டோவை காமிச்சு, உன் கூட இருந்து உனக்கு உதவுன இந்த பொண்ணை நாங்க போட்டு தள்ளிட்டோம், இப்ப அவ உசுரோட இல்ல, இப்பவாச்சு சொல்லு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போட்டு தள்ளிங்கன்ற மாதிரியும் கேட்க, வாழ்க்கையில நடந்த எல்லா கொடுமையும் சொல்லி அவரும் அங்க உண்மையை ஒத்துக்கிறாரு. இது மூலயமா 100% இந்த சோஃபியா ஆச்சாரியா தான் ஆனந்த் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இப்ப அந்த பொண்ணை தெரியும் கிளம்புறாங்க. அப்படி இந்த ஆனந்தோடைய வீட்டுக்கு வந்தா அந்த ஆனந்த் தன்னுடைய சித்தப்பாவை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க போல. ஆனந்துக்கு இன்னும் நம்ம போலீஸ்ல மாட்டல அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி அந்த ஜகா அப்படின்ற போலீஸ்காரர்கிட்டையும் உங்க பேச வர அந்த ஜகாவோ ஆனந்த பார்த்ததும் உஷார் ஆகுறாரு. இவளை எப்படின்னா பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனந்த் அங்க இருக்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இங்க ஹீரோயினும் ஆனந்தோடைய வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும் போதோ அந்த வெள்ளக்காரியோட போட்டோ, அதாவது ஆனந்தோட அம்மா தானே அவங்க, அதுக்கப்புறம் அங்க நிறைய டோப்பாக்கள்லாம் இருக்கிறதையும் பாக்குறாங்க. திரும்பக்கு வர ஆனந்தும் அங்க ஒரு நர்ஸை போட்டு தள்ளிட்டு அவங்களுடைய காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தும் தப்பிக்க, இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஆனந்த் இருக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க பிரிஞ்சு தேடுறாங்க. அப்படி அந்த கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட வாயிலையும் இப்போ சில பொருட்களை திணிச்சு அதே பேட்டர்ன்ல அந்த ஆனந்த் போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினும் கேள்விப்படுறாங்க, உடஞ்சு போறாங்க. ஸ்டேஷனுக்கும் வந்தும் அந்த சஜித்தை போட்டு ஹீரோயின் அடி அடின்னு அடிக்க, அந்த ஆனந்த் இப்ப எங்கடா இருப்பான் சொல்லுடா சொல்லுடான்ற மாதிரி கேட்க, அப்போ ஆனந்த் இந்த சாகலையான்ற மாதிரியும் சஜித்துக்கு சிரிப்பு வருது. போக ஹீரோயினையும் வேலையை விட்டு கொஞ்ச நாளுக்கு தூக்குறாங்க. இந்த கேஸை முழுசா விக்ரம் கிட்டையும் ஒப்படைக்கிறாங்க. விக்ரமும் ஹீரோயின் கிட்ட வந்து, நான் உங்களுக்கு எதிராக அந்த வீடியோவை லீக் பண்ணதே என்னோட ப்ரமோஷனுக்காக தான், ஆனா அதனால அந்த கான்ஸ்டபிள் அக்கா போய் சேருவாங்கலாம் நான் நினைச்சு பார்க்கல, மன்னிச்சிருங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கு அங்க அழுகதாங்க வருது. என்னதான் அவங்க விக்ரம் கிட்ட கேஸை கொடுத்திருந்தாலும் இந்த கேஸை எப்படின்னா முடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஹீரோயின் நினைப்பாங்க. அப்பதான் அந்த பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது ஹீரோயின் ஓப்பனிங் சீன்ல காப்பாத்தின பசங்க, அவங்களுடைய ஹாஸ்டல்ல இருந்தோ கால் வருது. இப்ப அந்த ஆனந்த் அந்த பொண்ணு அங்கதான் இருக்காருதா அவங்களே போன் பண்ணி சொல்ல, கொஞ்ச நேரத்துல சஜித்தை இங்க கூட்டிட்டு வரலனா நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்த பசங்களெல்லாம் போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரியும் ஆனந்த் மிரட்டுறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயின் சஜித்தோட வர ஆல்ரெடி ஆனந்த் அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற வார்டனா போட்டு தள்ளினதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு பயம் வருது. மிகப்பெரிய சண்டையே நடக்குதுங்க. அந்த சண்டையில சஜித் இருக்கான் பாத்தீங்களா, அவன் திடீர்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனந்தையும் உன் மேலதான் தப்பு, நம்ம ரெண்டு பேருமே போலீஸ சரண்டர் ஆயிடலாம், இதெல்லாம் இப்பயே நிப்பாட்டிக்கலாம்னு சொல்ல ஆனந்துக்கு பயங்கர ஷாக்கு. டே சஜித்,
சஜித் நீ என்னோட காதலன் தான், நீ எதுக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற, நான் இந்த பொண்ணோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினோட கதையை அவங்க முடிக்க வர சஜித் தடுத்து நிப்பாட்டுறான். முடிக்கிறதா இருந்தா என்னோட கதையை முடியும்னு சொல்லி அங்க ஒரு கத்தி எடுத்து சஜித் ஆனந்த் கைய திருப்பி தாமரையே குத்த வச்சுக்க. அப்படி ஆனந்த் கையாலேயே இப்ப சஜித் போய் சேர்றான். ஆனந்தாலையும் அதை ஏத்துக்க முடியல, துடிச்சு போறாங்க. அடிப்பாவி போலீஸ்காரி இப்படி பேசி இந்த சஜித்தையே எனக்கு எதிராக திருப்பிட்டியே அப்படின்ற மாதிரியும் அவங்க கோவப்பட்டு கேஸ் இருக்குங்க, அந்த கேஸையும் அவங்க திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருக்கிற அந்த பசங்களெல்லாம் கீழே அனுப்பிடுறாங்க. இப்ப அந்த கேஸும் வெடியுதுங்க. அந்த விபத்துல இந்த பொண்ணு ஆனந்தம் எரிய நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் தொலைவுல இருந்து இதை பாக்குறாங்க. அந்த நெருப்பு ஹீரோயின் பக்கத்துல மட்டும் வரலங்க. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கை காமிக்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த கேஸை வெடிக்க வைக்கும் போதோ அப்ப அந்த நெருப்பு ஹீரோயின் பக்கம் வந்திருக்காது. அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சது மட்டும் இல்லாம அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஆனந்தையும் அவங்க நெருப்புல இருந்து காப்பாத்தி அவங்கள ஒரு துணியில சுத்தி கீழே கொட்டிட்டு வர, இந்த மாதிரி கொடுமைக்காரிலாம் சாக கூடாது, இந்த வழியோடைய அவ கடைசி வரைக்கும் இந்த உருவத்துல வாழணும், அதுதான் அவளுக்கு மிகப்பெரிய தண்டனைன்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த சின்ன பசங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அம்மாக்களையும் கூட்டிட்டு வந்து அம்மாக்களோட அந்த பசங்களை விடுறாங்க. அவ்வளவுதாங்க. அட்லாஸ்ட் இப்ப அந்த ஆனந்த் சின்ன வயசுல வாழ்ந்த அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க ஹீரோயினுக்கும் அவங்க அதுல கார்த்திக் கிட்ட இருந்து போன் கால் வருது. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.